மற்றொரு முக்கிய செய்தி, சென்னை மாநகராட்சியில் தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் கூடுதலாக 681 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைப்பில் இணைக்கிறார். பாஸ்கர பாண்டியன், சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் கூட்டத்தில் கூடுதலாக 681 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், சென்னை மாநகராட்சியினுடைய பல்வேறு துறைகள் ரீதியாக இந்த நிதிநிலை அறிக்கையானது தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கல்வி, நிதி நிர்வாகம் மற்றும் மன்றத்துறை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் இந்த நிதிநிலை அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 200 வார்டுகளில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வசதிகளுக்கு ஏற்ப நிதி ஒதுக்கப்பட இருக்கும். இந்த நிலையில் 2023-24 நிதியாண்டில் மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியை உயர்த்தி வழங்குவது என்பது 35 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டது. அதே நிதியானது 2024-25 நிதியாண்டில் 40 லட்சத்திலிருந்து 50 லட்சமாக உயர்த்தி வழங்குவதற்கு மேயர் அறிவிப்பில் அறிவிக்கப்பட்டது. வார்டுகளில் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் வார்டு உறுப்பினர்களின் மேம்பாட்டு நிதியை உயர்த்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதன் காரணமாகவும் 2025 மற்றும் 26 நிதியாண்டு முதல் சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்களுடைய மேம்பாட்டு நிதியானது, அதாவது வார்டு மேம்பாட்டு நிதியானது 50 லட்சத்திலிருந்து ரூபாய் 60 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 200 வார்டுகளிலும் மக்களினுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு வார்டு உறுப்பினருக்கும் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாயானது நிதியானது அதிகமாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2023-24 35 லட்சத்திலிருந்து 40ஆக மாற்றப்பட்டு தற்பொழுது 2024-25 ஆண்டிற்கு 40 லட்சமாக இருந்து வருகிறது. இதனைதான் தற்பொழுது 50 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டதோடு 60 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டிருப்பதன் மூலமாக மக்களினுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த நிதியானது செலவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் காலநிலை முதலீடுகளானது அது குறித்தும் அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த 2023 ஆண்டு சென்னை காலநிலை செயல் திட்டத்தின் இலக்குகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருந்தார். இந்த காலநிலை செயல் திட்டத்தின் இலக்குகளானது 2025-26 நிதிநிலை அறிக்கையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான முதலீடுகள் குறித்த விரிவான அறிக்கையை வெளியிடுவதற்கும் திட்டமிடப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சியினுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் அறிவிப்பின் போது மேயர் பிரியா அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.